என்னாச்சுன்னா 2021 எனக்கு ஒரு மேஜர் ஹார்ட் அட்டாக் வந்து உண்மையிலே என்கிட்ட அன்னைக்கு தேதி காசு இல்லை. என்னை கொண்டு ஹாஸ்பிட்டலில் என் ஒய்ஃப் அட்மிட் பண்ணிட்டாங்க. ₹1 கூட நான் கையிலேருந்து காசு கொடுக்கல. வணக்கம், என் பேர் கிருஷ்ணன். என் கம்பெனி பேர் வால்பேப்பர் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான் ஹெல்த் இன்சூரன்ஸ் பற்றி பேசுறதுக்காக இந்த வீடியோ உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். நான் வந்து 1995 ரெகுலராக ஹெல்த் இன்சூரன்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஃபேமிலிக்கே போட்டிருக்கேன் ஹெல்த் இன்சூரன்ஸ். இடையில வந்து என்னாச்சுன்னா 2021 எனக்கு ஒரு மேஜர் ஹார்ட் அட்டாக் வந்து உண்மையிலே என்கிட்ட அன்னைக்கு தேதி காசு இல்லை. என்னை கொண்டு ஹாஸ்பிட்டலில் என் ஒய்ஃப் அட்மிட் பண்ணிட்டாங்க. அட்மிட் பண்ண உடனே நான் சொன்னேன், அவளுக்கு தெரியும் இந்த மாதிரி ஹெல்த் இன்சூரன்ஸ் ஒன்று இருக்குன்னு சொல்லி அதை எடுத்து அந்த ஹாஸ்பிட்டலில் கொடுத்த உடனே கம்ப்ளீட்டாக கேஷ்லெஸ்ஸாக ஆப்ரேஷன் பண்ணி எனக்கு இது ஸ்டண்ட் வச்சு நான் வெளியே வந்தேன். மொத்த எக்ஸ்பிரஸ் 3.8 lakhs. ₹1 கூட நான் கையிலேருந்து காசு கொடுக்கல. மொத்த பணமும் ஹெல்த் இன்சூரன்ஸ்லேயே கிளைம் ஆயிடுச்சு. அதனால அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் எவ்வளோ முக்கியம்ன்றது எனக்கு நல்லா தெரியும். நான் எனக்கு தெரிஞ்சவங்க, என் நண்பர்கள் எல்லாருக்குமே சொல்வேன், ஹெல்த் இன்சூரன்ஸ் கொஞ்சோண்டு தொகைக்காக போட்டு வச்சுக்கோங்க. அதனால ஹெல்த் இன்சூரன்ஸ்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில். அதனால எல்லாருமே தயவுசெய்து ஹெல்த் இன்சூரன்ஸ் போடுங்க. அதில் குறிப்பாக என்னுடைய நண்பர் சுப்பிரமணியன், ஏகே சுப்பிரமணியன், அவர் வந்து எனக்கு வந்து எக்ஸலண்ட்டாக சர்வீஸ் பண்ணி கொடுத்தாரு. அவர் நம்பர் மட்டும் தான் அந்த கார்டில் இருந்தது. அந்த கார்டில் என் ஒய்ஃபு ஃபோன் பண்ணி ஒரு தடவை சொன்னோன்னே அந்த மொமெண்ட்டு, அது வந்து ஒரு சண்டே அன்னைக்கு, தீபாவளிக்கு மறுநாள் சண்டே அன்னைக்கு நைட் 9:30க்கு 9:45 to 9:50 அவர் அப்ரூவல் வாங்கி கொடுத்துறாரு ஆன்லைன்லேயே. அதனால ₹1 கூட செலவு இல்லை. அது போக பணம் பெறட்டணுன்ற கவலை என் ஒய்ஃபுக்கோ என் வீட்டுக்கோ இல்லை. நான் குணமாய் வெளியே வரணும் மட்டும்தான் இருந்தது. அதனால என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் உங்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்கிறேன், தயவு செய்து எல்லாரும் கட்டாயம் ஹெல்த் இன்சூரன்ஸ் பண்ணுங்க. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது என் வாழ்க்கை அனுபவத்திலிருந்து உங்களுக்கு சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.